அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். சமீப நாட்களில் என்னை மிகவும் பெரிதும் பாதித்த ஒரு விஷயம் எதுவென்றால், நடிகர் ராஜேஷ் அவர்களின் மரணம். நடிகர் ராஜேஷ் பன்முகம் திறன் கொண்டவர், மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த கம்யூனிச பற்றாளர், இந்திய ஜோதிடத்தில் ஆழம் காண முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அறிவு முதிர்ச்சி அடைந்தவர். அத்துடன் சிறியதாக ஒரு இலக்கியவாதி, மிக சிறிய ஒரு சொற்பொழிவாளர் என்று அவரை வகைப்படுத்தலாம். அவரின் மரணம் மிக விசித்திரமானது, மிக அற்புதமானதும் கூட. 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி என்று எல்லோருக்கும் வகுப்பெடுத்துக் கொண்டிருந்தார். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பிரத்யேகமான தயாரிப்புகள் அவரிடம் ஏராளமாக இருந்தது. 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான அத்தனை உத்தேச பட்டியல்களையும் அவர் கைவசம் வைத்திருந்தார். தினந்தோறும் எண்ணி எண்ணிதான் சாப்பிடுவார், தினந்தோறும் எண்ணி எண்ணிதான் வாழ்வார். அப்படிப்பட்ட ஒருவர் 75 வயதில் மரணமடைந்தார் என்பது சற்று விசித்திரமானதுதான். உலகின் மிக பழைய கூற்று இதுதான்: புத்திசாலிகள் வாழ்வதில்லை, முட்டாள்கள் வெகு சீக்கிரத்தில் மரணம் அடைவதில்லை. ஒரு புத்திசாலித்தனம் வெகு சீக்கிரத்தில் மரணத்தை இழுத்து வருகிறது, வெகு சீக்கிரத்தில் மரணத்தை அழைத்து வருகிறது. மிகப்பெரிய ஒழுக்கவாதிகள் என்று பெயரடித்த அத்தனை பேரும் அற்ப காரணங்களால் மடிந்து போகிறார்கள். இது உலகம் முழுக்க வெகு விசித்திரமானது என்றே நாம் அறுதியிட்டு சொல்லலாம். 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற யாரும் 100 ஆண்டுகள் வாழ்வதில்லை. 100 ஆண்டு வாழ்வதற்கு என்னென்ன தேவை என்று உத்தேச பட்டியலை தயாரித்து வைத்துக்கொண்டு நாளொன்றுக்கு இதை சாப்பிட வேண்டும், இதை விளங்கி புரிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறுதியிட்டுக் கொள்வர்களால் வாழ முடிவதில்லை. குடிகாரன் 100 ஆண்டுகள் வாழ்கிறான். எந்த விதமான தீய பழக்கமும் இல்லாதவன் அற்ப காலங்களிலே மடிந்து போகின்றான். அதற்காக நீங்கள் குடிகாரனாக இருக்க வேண்டிய தேவை எதுவும் இல்லை. வாழ்க்கை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். ஒழுக்கவாதிகளால், அறிவாளிகளால், மேதைகளால் வாழ்க்கையை அத்தனை சீக்கிரத்தில் புரிந்து கொள்ள முடியாது. உண்மை அதுதான். தந்தை பெரியார் 100 ஆண்டுகள் வாழ்வதை குறித்து எங்கேயுமே அவர் அறுதியிட்டு கூறவில்லை. அப்படி 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான தேவை எதுவும் அவர் இருப்பதாக கருதியதில்லை. உழைத்து கொண்டே இருந்தார், ஓடிக்கொண்டே இருந்தார், பாடுபட்டு கொண்டே இருந்தார். அதனால் தான் 94 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தார். அவர் மிக அல்ப ஆயுசிலே மடிந்து போக வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டில் வெகு சீக்கிரத்தில் அவர் கண்முன்னாடியே மடிந்து போனார்கள். ஆனால் அதையெல்லாம் பெரியார் வேடிக்கை பார்த்துவிட்டு மிக பெரிதாக சாதித்து விட்டு தான் சென்றார். ஜப்பான் போன்ற நாடுகளெல்லாம் 130 ஆண்டுகள் கழிந்தும் கூட பலர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானிகள் நம் உடற்கூறி ஆய்வு செய்து சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 300 ஆண்டுகள் கூட வாழ முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் 300 ஆண்டுகள் நம்மால் வாழ முடிவதில்லை. 50 நெருங்கி விட்டாலே மரணத்தை நெருங்கி விட்டதாக நாம் நினைத்துக் கொள்கின்றோம். பிறகு எப்படி நாம் அத்தனை ஆண்டுகள் வாழ்வது?